இந்த கல்யாணம்லாம் முடிஞ்ச பின்னாடி எதுதான் நம்ம வீடு? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்பா, அம்மா வீடு தான் நம்ம வீடு. அவங்க சொத்து தான் நம்ம சொத்துன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு திரிவோம். கல்யாணத்துக்கு பின்னாடி நம்ம அப்பா, அம்மா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் உன் சொத்து கிடையாது. இதெல்லாம் உன் வீடு கிடையாது. உன் புருஷ வீட்டு சொத்து தான் உன்னோட சொத்து. உன் புருஷ வீட்டு வீடு தான் உன் வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பையப்புள்ளையிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுதான் ரூல்ஸ். இதத்தான் நம்ம காலங்காலமா பின்பற்றி வருகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம புருஷ வீடு தானே நம்ம வீடுன்னு சொல்லிட்டு அங்க போனா மாமியாரா இருக்கட்டும், இல்ல நம்ம புருஷனா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? இது வந்து எங்க வீடு, இது வந்து எங்க தோட்டம், இது எங்க காரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது, அங்க போனா அது தம்பியோடதுன்றாங்க, இங்க வந்தா எங்க வீடு எங்கதுன்னு சொல்றாங்க, நம்மளுதுன்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு தோணும். நகை சீரு இதெல்லாம் போட்டு வந்தோம், நம்மள ஒரு கெஸ்டா தான் பாப்பாங்க. அது கூட பரவாயில்ல, நம்ம என்னமோ இடுப்புல துண்டு கட்டின தொழிலாளி மாதிரி அவங்க தலையில ஏதோ கிரீடம் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. சொத்து என்னங்க சொத்து, அம்மாவா இருக்கட்டும் மாமியாரா இருக்கட்டும், 2 பேருக்குமே இது எல்லாமே நம்மளோடது அப்படின்னு சொல்லி பாருங்க. நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா சந்தோஷமாவும் இருப்போம் இல்லையா? அதுதான் சொல்றேன்.